பாஸ்கரன் சமுதாயம் மற்றொன்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய அந்த இந்த குறைந்தபட்ச ஆதார விலை, அவர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த காய்கறிகள் மற்றும் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தானியங்கள் ஆகியவற்றுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை, இந்த எம்எஸ்பி அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் நாடு தழுவிய அளவில் அது பல்வேறு கட்ட போராட்டங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த பஞ்சாப், ஹரியானா மற்றும் இந்த டெல்லி ஒட்டிய உள்ள மாநிலங்களில் அந்த விவசாயிகள் போராடியே வருகிறார்கள். அவர்களுக்கான அந்த மண்டி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. இருந்தாலும் ஒட்டுமொத்த அந்த நாட்டின் ஒரு வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்படும் போது இந்த நாட்டின் ஒரு 50-60% அதிகமான மக்கள் ஈடுபட்டுள்ள அந்த விவசாய தொழிலில் அதில் உள்ள அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. உற்பத்தி செய்பவர்களுக்கு அதனுடைய முழுமையான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இன்றளவும் அது நிலவி வருகிறது. விவசாய தொழில் என்பது ஒரு லாபகரமான தொழிலாக இல்லாத ஒரு சூழ்நிலையும், அதற்கு அந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியானால் அவர் ஓரளவு அந்த இழப்பை ஈடுகட்டக்கூடிய அல்லது அந்த வருமானத்தை, அந்த உற்பத்தி செலவை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் அவர்களுக்கான இந்த அரிசி, கோதுமை தவிர கரும்பு உள்ளிட்ட சில பொருட்கள் மற்றும் சில தானியங்கள் தவிர மற்றவற்றிற்கும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை பரவலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதில் ஒரு நியாயம் இருக்கலாம் சார். அதை ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் அது புறக்கணிக்கப்படுவதாக அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க சொல்ற அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு இல்லைங்களா, அதுல சில பொருட்களின் மீதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும். நீங்க சொன்ன காய்கறிகளோ பழங்களோ பூக்களோ இருக்கும் போது அதெல்லாம் பெரிஷபிள் குட்ஸ்ல வந்துடும். அதற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது எப்போதுமே இல்லை. உலகத்துல அது மாதிரி ஒரு வழிமுறை இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விலைவாசி. அதெல்லாம் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மூன்றும் அதெல்லாம் பெரிஷபிள் குட்ஸ்ல வரும், அதுல வராது. மற்றபடி உணவு தானியங்கள் என்று வருகிற போது குறைந்தபட்ச ஆதரவு விலை பொறுத்தவரையில குறைந்தமா நான் பார்க்கும்போது 3 பொருட்கள் தான் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. ஏற்கனவே கோதுமை, அரிசி, கரும்பு, இந்த 3க்கு தான். இதுல கூட மத்திய அரசுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு, மாநில அரசு தரக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அநேகமாக மாறுபடலாம். ஏனென்றால் உணவுப் பொருட்கள் மீண்டும் சொல்ல மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியது. ஆனால் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று வருகிற போது கோதுமைக்கும் அரிசிக்கும் ஆதரவு விலை சற்றே போடலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன். இந்த வாரம் ஒண்ணு நினைக்கிறேன், குவிண்டாலுக்கு ஒரு 50 ரூபாய் வரை போடலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு மேலே கூட்டுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா எனக்கு தெரியல, ஆனஸ்ட் ஸ்பீக்கிங். ஏன்னா 3 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, நீங்க சந்தைப்படுத்தல் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஒன்று உருவாக்கிட்டாங்க. தேசிய வேளாண் சந்தையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்குள்ள யார் வேணா தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கடந்த சுமார் 3-4 நாட்களாக அது ஒரு பரிணாம வளர்ச்சி கண்டு வருகிறது. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த சந்தைப்படுத்துறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்காதுன்னு தோணுது. வரும் நாட்கள்ல தேசிய வேளாண் சந்தை இன்னும் பெரிய மார்க்கெட், நேம் சொல்லக்கூடிய நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அது ஒரு நல்ல இதுதான். அப்புறம் இரண்டாவது, பயிர் செய்திகளை பொறுத்தவரையில ஏற்கனவே கிராப் இன்சூரன்ஸ் தொடங்கி எல்லாமே அநேகமாக அதனுடைய ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேக்க நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு மேலும் அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல. ஆனால் குறைந்தபட்ச ஆதரவு விலையிலே ஒரு குவிண்டாலுக்கு 50 to 100 ரூபாய் வரையும் போடலாம், அது நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மிகவும் வலுவாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில வேளாண்மை மிகவும் வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிற போது அதற்கு மிக நிச்சயமாக ஏதேனும் ஒரு ஊக்கம் தந்தாக வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி அது குறைந்தபட்ச ஆதரவு விலையுடைய சற்றே அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பாஸ்கர் சார், நிறைவாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் நாளைய பட்ஜெட் தொடர்பாக ஒரு கேள்வி. இந்த ரயில்வே பட்ஜெட், ரயில்வே திட்டங்கள் அதற்கான தனி பட்ஜெட் போடப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இந்த பட்ஜெட்டின் ஒரு அங்கமாக அந்த ரயில்வே பட்ஜெட் போடப்படுகிறது. இது ரயில்வே திட்டங்கள் தொடர்ந்து செயலாக்கம் படுகிறது. இருந்த போதிலும் இந்த ரயில்வே திட்ட பணிகளுக்கு ஒரு போதிய அளவு அந்த நிதி ஒதுக்கீடு மற்றும் அந்த பாதுகாப்புக்கான அந்த கருவிகள், அந்த கவாத் கருவி உள்ளிட்ட பாதுகாப்புக்கான அம்சங்கள், அந்த ரயில் விபத்துகள் அதிகரித்து வருவதை தடுப்பதற்கான திட்டங்கள் ஆகியவை பொதுவாக இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களையே மேம்படுத்துவதில் மற்றும் அதற்கு கூடுதல் பாதைகள், கூடுதல் ரயில்கள் போடுவதில் கவனம் செலுத்தாமல் இந்த அதிவேக ரயில்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. இப்பொழுது அகமதாபாத் மற்றும் மும்பை அந்த புல்லட் ரயில் உள்ளிட்ட அந்த அதிவேக ரயில் திட்டங்கள், அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் திட்டங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக செலவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும், இந்த சாமானிய மக்களுக்காக அந்த அந்த அன்ரிசர்வ்டு கோச் மற்றும் அந்த அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் உள்ளிட்ட அந்த கோச்சுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் அந்த
வழித்தடங்களில் பெருவ மக்கள் தொகை பயணிகள் எண்ணிக்கை அதிகம் இருக்கக்கூடிய அந்த வழித்தடங்களில் வந்து அதிக ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது ஆகியவை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ரயில்வே பட்ஜெட் உங்களுக்கு திருப்தியாக இருக்கதா சார்? இப்போ இந்த தனி பட்ஜெட் இல்லாமல் இந்த பட்ஜெட்டோட சேர்த்து போடுறது இல்ல, அது எனக்கு எப்பவுமே திருப்தி கொள்வதாக இல்லை. எப்பவுமே அது ஒரு பெரிய எனக்கு மனநிறைவு தருவதாக இருந்ததே இல்லை. ஆனால் அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, புதிய ரயில் திட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துவது என்பது. மூன்றாவது, நீங்க சொல்றது மாதிரியான சொகுசு ரயில்கள், அதிவிரைவு ரயில்கள் அப்படிங்கிறது. இந்த சொகுசு ரயில்கள், அதிவிரைவு ரயில்கள்லாம் முற்றிலும் வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. என்ன, சாமானியருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் நான். அதனால இப்போது கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகள் செல்வதை விட அதிவிரைவு ரயில் செல்வது மிகவும் கட்டணம் குறைவாக இருப்பதாக எனக்கு கொண்டிருக்கிறது. அது நான் பெருசா ஒரு நெகட்டிவா நான் பார்க்கல. ஆனா நான் எங்க பார்க்கிறேன் அப்படின்னா, மேலும் அதிக ரயில்கள் எண்ணிக்கை கூட்ட வேண்டும். குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைத்துக் கொண்டே வருகிறோம். குறைந்தபட்சம் 4 ரயில்களாவது கூடுதலாக வேண்டும். இங்க சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் செல்கிற ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ரயில்வே தரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் அப்படின்னா, அதனுடைய இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேல தாங்காது, அங்க டிராபிக் இவ்வளவுதான் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஜிக்கல் ரிப்ளையா தெரியல எனக்கு. அது அதிகரிக்க முடியும் என்று தோன்றுகிறது. குறைந்தபட்சம் இந்த நிதிநிலை அறிக்கையில 2 புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு குறைந்தபட்சம் 2 ரயில்கள் அநேகமாக பகல் வேளையில வரலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு.